ஹலோ காய்ஸ், நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தலாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்களா, மகளிர் உரிமைத்துறையின் கீழே வந்து பார்த்தலாம் பெண்களுக்காக அரசு வேலை காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு வந்து பார்த்தலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளமா 18,000 ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு அலுவலகத்தில் தான் வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தலாம் ஒரு நிலையான அரசு வேலை. பெண்கள் முன்னேற்றத்திற்காக நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்தலாம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் விரைவில் வரப்போகுதுங்க. மகளிர் உரிமைத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அனைத்து மாவட்டத்திலுமே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க, ஒரே ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் வந்திருக்கு. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது என்னன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துல செயல்பட்டு இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையம், ஒன் ஸ்டாப் சென்டர் நாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோங்க. 3 வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. அந்த ஹாஸ்பிட்டல்ல 3 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பாமே இருக்குது. அந்த பணியிடத்திற்கு தான் தற்போது விண்ணப்பதாரரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு பணியாளர் பணியிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட தகுதி பெற்றிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்ன தகுதினா, ஃபர்ஸ்ட் தகுதியே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த வேலைக்கு நீங்க இளங்கலை படி படிச்சிருக்கணும். அதுல என்னன்னா சோசியல் ஒர்க்கு, கவுன்சிலிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அது எதனா பெண்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறை தொடர்பா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல நீங்க ஆலோசனை வழங்குறது இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா முன்னனுபவம் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் நீங்க எலிஜிபிள். அடுத்து 35 வயதுக்கு உள்ள இருக்கணும். 35 வயசுக்கு மேல இருந்தா நாட் எலிஜிபிள். வெளி மாவட்ட விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கலாம். நீங்க தமிழகத்துல எங்க இருந்தாலும் சரிங்க, நீங்க விண்ணப்பிக்கலாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, எந்த மாவட்டமா இருந்தாலும் நீங்க பெண்களா இருக்க வேண்டும். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மாத சம்பளமா உங்களுக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான பெண் விண்ணப்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செஞ்சு மாவட்ட சமூக நல அலுவலகம் 4th ஃப்ளோர் சி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். மிஸ் பண்ணிட்டீங்களா அப்புறமேட்டுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு நம்மளோட சேனல்லே கமெண்ட்லேயே சொல்றாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ வருத்தப்படுறேன், மீண்டும் எப்போ வேலை வரும்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்காதீங்க. நீங்கள் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்க. இதுமாரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.